எல்லா அங்கத்தினர்களுக்கும் என்னுடன் பணிபுரியும் தலைவிகள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் பெண்கள் தின வாழ்த்துக்களையும் மற்றும் நம்முடைய 25வது வருடத்தின் சிறப்பான விழாவையும் உங்கள் வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு 2001 வந்து ஜனவரி மாதம் இந்த ப்ரோக்ராமை சும்மா ஒரு சின்ன இதாக ஸ்டார்ட் பண்ணாங்க. சேவிங்ஸ் பண்ணிவிட்டு பெண்கள் மத்தியில் இது குரூப் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அன்றைக்கி வந்துட்டு நான் ரொம்ப சாதாரணமாக தான் எடுத்து செஞ்சேங்க. ஆனால் இன்றைக்கி திரும்பி பார்க்கும்போது 25 வருஷம் ஓடிடுச்சு. அன்றைக்கி இருந்தது வந்துட்டு ஒரு 10 பேர் கூட இல்லைங்க. நாங்கள் அவங்க வந்து சும்மா விளையாட்டுத்தன்மை தான் இது பண்ணின்னு இருந்தாங்க. ஆனால் ஏரேட் வந்து இறங்கி செய்தாங்கன்னாங்க. பாம்பேயில் கூட சொல்லுவாங்க ஏரேட் இருந்தால் நிறைய கூட்டம் தான் வரும்னு சொல்லுவாங்க. உண்மைதான் ஆச்சுங்க. அது எனக்கு முன்னால் ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. ஒரு 10 பேரோடு அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் இறங்கி செய்யும் போது எனக்கு நிறைய ஜனங்க ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு இங்கே இருக்கிற ஜனங்க வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ரொம்ப ஹை கிளாஸ் இல்லை, படித்தவங்க இல்லை. என் கூட இருக்கிற லீடர்ஸும் கூட சரிங்க அதிக படிச்சு இல்லை. இன்றைக்கி ஒரு லீடர்ஸுங்கிட்ட பார்க்கும்போது ஒரு மெம்பர்ஸ் கிட்ட 1.5 லட்சம் ரூபா கூட சேவிங்ஸ் இருக்குங்க. எந்த இதுலேயும் வந்து வீட்டில் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸோ அவங்க ஹஸ்பண்டோ எந்த பஞ்சாயத்து பேர்லேயும் பிள்ளைங்க பேரில் வந்துட்டு சேவிங்ஸ் இருந்தாலும் போட்டு வைக்கிறது இல்லைங்க. இன்றைக்கி லேடிஸும் அவங்களுடைய கஷ்டத்தில் அவங்களுடைய வருமானத்தில் மாதம் சேவிங்ஸ் எடுத்து அவங்க சேமித்து அதன் மூலிமா கடன் இல்லாத ஃபைனான்ஸில் போகாத இவங்க வந்துட்டு இந்த வேலைகளை செய்கிறாங்க. இன்றைக்கி நிறைய பசங்க படிக்கிறது வந்து மகிழா மில்லன்லேருந்து மூலிமா தான் நிறைய பசங்க வந்துட்டு லோன் எடுத்து அதை வந்து 10 மாதத்தில் கட்டியும் முடிக்கிறாங்க. ஒரு சிறப்பான ஒரு என்ன விஷயம்னு சொன்னால் ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்கும் அவங்க சேவிங்ஸ் கட்டுறாங்க, லோனும் வாங்குறாங்க, ரீபே பண்ணுறாங்க, 10 மாதத்தில் முடிச்சிடுறாங்க. இந்த ஜனவரி மாதம் ஒரு குரூப்பில் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் கட்டின சர்வீஸ் சார்ஜை வந்துட்டு எனக்கு கிஃப்டாக கொடுக்க போகிறாங்களே அதை நான் வாங்கணுன்ற ஒரு சந்தோஷம். அது வந்து ரொம்ப முக்கியம். ஜனவரியான எங்கள் லீடர்ஸ் எங்கள் மெம்பர்ஸ் எல்லாம் ஆர்வமாக இருப்பாங்க. எனக்கு அந்த வட்டின்றதை வந்து நாங்கள் சர்வீஸ் சார்ஜ்னு சொல்லுவோம். அந்த சர்வீஸ் சார்ஜ் வந்து மற்ற இடத்துலலாம் வந்து ஆஃபீஸ் மெயின்டெனன்ஸுக்கு ஸ்டாஃபுங்களுக்கு இந்த மாதிரி போவோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு எந்த எதுக்கும் எடுக்காமல் அந்த மெம்பர்ஸ்க்கே அவங்க கட்டுற வட்டி திருப்பி கொடுக்குறோம். கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அது இதனால தான் வந்துட்டு இன்னும் அவங்க வளர்ச்சி ஜாஸ்தியாகுதுன்னா மகிழா மில்லனை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க. இன்னைக்கு 10வது நான் சொல்கிறதுக்கு இன்னும் பேச வேண்டியது இருந்து உங்களுக்கும் வீட்டுக்கு போய் வேலைகளை பார்க்கணும், பசங்களை பார்க்கணும். அதனால இதோட உரையை முடிச்சுக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த நல்ல சாயந்தர வேலையில் இந்த மலையில் இருந்த இந்த கொண்டாட்டத்தில் இந்த 25வது இந்த வெள்ளி விழா ஆண்டு விழாவில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இங்கே வந்திருக்கிற எல்லா பெரிய ஒரு விஐபிகளுக்கும் மிகுந்த சந்தோஷம். நேர காலம் தாமதமாக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை சொல்கிறேன். ஏன்னா ஹாப்பி ஹோம்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இந்த 2000 தான் நாங்களும் ஆரம்பித்தோம். உண்மையிலே இன்றைக்கி இந்த கேஜிஎஃப்க்கு 7 வருஷம் கழிச்சு நான் மறுபடியும் நான் வந்திருக்கிறேன். ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பி ஹோம் மூலியமாக ஐயா வந்து நாதன் ஐயா சொன்னார், எங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் வச்சார். ஹாப்பி ஹோம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32,000 பேரை வந்து குடும்பங்களை தத்தெடுத்துருக்குறோம். இன்றைக்கி வந்து 16,000 பேரை தத்தெடுத்துருக்குறோம் இந்த வருஷத்தில் மட்டும். அதே மாதிரி மறுபடியும் நம்ம மீண்டும் சந்திப்போம். கேஜிஎஃப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ஜிஓவாக
ஒரு மிஸ்டர் முரளி சார் இருக்கிறாரு, மேலே வந்து மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மகிழா ட்ரஸ்ட் மூலியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புருஷோத்தமன் ஐயாவுடைய இணைஞ்சு ஹாப்பி ஹோம் மகிழா வந்து ட்ரஸ்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆரம்பித்து என்ஜிஓக்கள் மூலியமாக அடுத்த மாதத்தில் நம்ம எல்லாம் மீண்டும் சந்திப்போம். எத்தனை குடும்பங்களை எங்களால் தத்தெடுக்க முடியுமோ அத்தனை குடும்பங்களை நாங்கள் தத்தெடுத்துக்கிறோம். நாங்கள் தத்தெடுக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம் நாங்கள் எல்லாமே இலவசமாக கொடுத்துட்ருக்குறோம். உண்மையில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவங்க மேடம் சொல்லும்போது கூட வந்து இந்த 25 ஆண்டு விழாவில் நாங்கள் போன மாதம் தான் கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணோம் ஹாப்பி ஹோம் உடையது. உண்மையிலே இந்த மாதத்திலேயே இந்த மகிழாவோட சேர்ந்து இந்த 25வது ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திக்கும் பொழுது நிறைய குடும்பங்களை நிச்சயமாக நம்ம தத்தெடுத்து நிறைய குடும்பங்களுக்கு எங்களால் எவ்வளோ நன்மை செய்ய முடியுமோ அவ்வளோ நன்மையை நாங்கள் காத்திருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி, சந்தோஷம். வெள்ளி விழாவை கொண்டாடுகின்ற மகிழா மிலன், KGF மகிழா மிலன் தங்க பெண்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மூடப்பட்டிருந்த அந்த காலகட்டத்திலிருந்து நாம் திரும்பி பார்க்கும் பொழுது இன்றைய நாள் 25 ஆண்டுகள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இந்த 25 ஆண்டுகளும் ஒருவேளை தங்கவயல் மூடப்பட்டிருந்தாலும் கூட இல்லத்தரசிகளை தங்கங்களாக எழுப்பின மகிழா மிலன் ஒரு பெரிய சாதனையை சாதித்திருக்கின்றார்கள். ஆகையால் இது மிக மிக முக்கியமான ஒரு வரலாற்று பதிவு நிறைந்த ஒரு நாள் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கும் பொழுது நம்முடைய கோலார் தங்கவயலுடைய பொருளாதார நிலையை நீங்கள் பார்க்கும் பொழுது தங்கவயல் இருந்த காலகட்டத்தை விட இப்பொழுது நாம் 2 மடங்கு நாம் உயர்ந்த நிலையில் கடந்து வந்திருக்கின்றோம். We are twice better than what we were earlier. ஆகையால் எப்பொழுதுமே இவ்விதமான ஒரு எழுப்புதல், ஒரு விடுதலையை நோக்கிய ஒரு மாற்றங்களுக்கான ஒரு முக்கிய பங்கு பெண்களுக்கு சாரும். ஒருவேளை அன்றைக்கு நீங்கள் இல்லங்களை கட்டி எழுப்புவதற்கு ஒன்றாக இணைந்து மகிழா மிலனோடு நீங்கள் இணைந்து வரவில்லை என்றால் இன்றைக்கு இல்லங்கள் அநேக மாற்றங்களும் ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கிய பயணம் இல்லாமல் நாம் தோய்வடைந்திருப்போம். ஆனால் நீங்கள் எழுந்து வந்ததினால் இன்றைக்கு நம்முடைய அடுத்த தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கின்றது. திருமறையில் பைபிள்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் பெண்களுக்கு சம உரிமையும் பெண்களுக்கு தலைமைத்துவத்தை கொடுத்து அழகு பார்த்த ஒரு இறைவன். அந்த இறைவன் ஒரு சிறு குழந்தை, பெண் குழந்தை உடல் ரீதியாக பலவீனம் ஏற்படும் பொழுது யூத கலாச்சாரத்தில் ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அந்த பெண் குழந்தையை எடுத்து வந்து தன் தகப்பனின் கால்களில் அந்த குழந்தையை போட்டுவிட்டு இந்த குழந்தையை எடுத்துக்கலாமா வேணாமா என்ற கேள்வியை அந்த தாயார் கேட்க வேண்டும். ஒருவேளை ஆரம்பிக்கலாங்களா? தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.